ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா? நண்டு கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். நல்ல ஒரு சுட சுட நண்டு கிரேவி செஞ்சு அடிக்கிற குளிருக்கு எதமாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதை தான் செய்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது ஆயில் போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு கருவேப்பிலை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிட்டு இருக்கான் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம டைரெக்டாக நண்டை சேர்த்துடலாம். பாருங்கள், அங்கே எதுவுமே நல்லா இல்லை. திருப்பி கட்டுறது போடலாமா? நண்டை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணினா தான் அது நல்லது உடம்புக்கும். அப்போ தான் நல்லது. எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. சில பேர்த்துக்கு நண்டு ஒத்துக்காது, சூடுன்னுவாங்க. சில பேர்த்துக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நண்டை நல்லா ஃபுல்லாக க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க. நண்டை ஆட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்குது பாருங்கள். நேரத்தில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நான் என்னோட ஸ்டைலில் செய்கிறேன். நீங்கள் உங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் டக்குன்னு அவசரத்துக்கு அப்படி செய்யணுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இது அவசரத்துக்கு டக்குன்னு செய்யணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே மசாலாவாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதில் போட போகிறோம். இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம், வெறும் இதை மட்டும் போட்டுட்டு வச்சிடலாம். லாஸ்ட்டாக போடும் போது இதை கழுவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு ஸ்மெல் வரும், நல்லா இருக்கும் அது ஃப்ளேவரு. போட்டுட்டோம், நல்லா பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு இது என்னது மிளகாத்தூள் போடலாம். பேசிட்டு இருக்கேன் இப்போது தேவையான அளவு போட்டுக்கலாம். நாங்கள் நல்லா காரமாகவே சாப்பிடுவோம். அதனால் நாங்கன்னா நான் மட்டும்தான். இவங்கெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் நல்லா காரசாரமாகவே, ஏன்னா குளிருக்கு சளியெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இதாகிடும். நம்ம பெப்பர் வேறு சேர்த்துருக்கோமா, எல்லாம் பேலன்ஸ் ஆகி செம்மையாக இருக்கும். அதனால் இஷ்டம் போல் காரத்தை ரொம்ப அதிகமாகவும் போடாமல் ரொம்ப கம்மியாகவும் போடாமல் நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டுக்கேன். நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியலையே, அது செஞ்சால் எப்படி இருக்குன்னு தெரியலையே, அது செய்ய தெரியாது நிறையா சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நண்டு ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாம், ஈஸியாகவே சமைக்கலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு டக்குன்னு சளி பிடிச்சிருக்கு, சில பேர்த்துக்கு மூக்கெல்லாம் அடைச்சிக்கும் சளி பிடிச்சா, ஒரு மாதிரி இருமலாக வரும். அந்த நேரத்துலலாம் நண்டு ரசம், நண்டு கிரேவி, நண்டு சூப்பு, நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எப்படி நாட்டுக்கோழி சாப்பிட்டா உடனே சளியெல்லாம் சரியாயிருன்னு சொல்லிடுறாங்களோ, அதே மாதிரி அந்தளவுக்கு நண்டுலேயும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு கையில் மசாலா இல்லை, அரைஞ்சதெல்லாம் தீந்து போயிடுச்சு. அதனால் ரெடிமேட் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்கிட்ட இருக்க மசாலாவை போடுறேன். எல்லாமே சட்டிலாக சேர்க்குறேன்.
எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறேன். சாரி, நல்லா கிளற போகிறேன். இப்படி தான் இருக்குது பாருங்கள். அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதை ஃபுல்லாக போட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். நான் இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா சுண்டி வரும்போது கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துடும். கழிச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பேசுனது